Assalamualaikum. Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ நிறையா பேர் புதுசாக வீடு கட்டுறோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எனக்கு வந்து கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறனால அங்கேருந்து எனக்கு சில பொருட்கள் வந்து அங்கே வைக்க பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ள பொருட்களை வந்து நான் இந்த ஸ்டோர் ரூமில் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுதான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சன்லேருந்து அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட கிராக்கரி யூனிட் வரும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோர் ரூம் வரும். ஸ்டோர் ரூம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து கிளாஸில் வந்து ஸ்லைடிங் டோர் போடுற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக குடி பூந்ததில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் விட்டு இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரீன் இருக்கிறதும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, உள்ளே போகிறதுக்கும் வெளில வரத்துக்கும். அதே மாதிரி ஸ்டோர் ரூம் வந்து கொஞ்சம் அடைச்சலாம் இல்லாமல் நமக்கு வந்து ஏர் சர்க்குலேஷனோடு இருக்கிறதுனால நல்லா இருக்குது உள்ளே போயிட்டு வரதுக்கு. ஸோ நான் உங்களுக்கு எப்படி உள்ளே வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்டோர் ரூம்குள்ளார போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வியூ வந்து காமிச்சிடுறேன். ஸோ எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. இப்போ ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்க்கையில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல எல்லாமே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு நம்ம சமைக்கக்கூடிய அந்த ரைஸ் வந்து இது ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பச்சரிசி, பிரியாணி, தால்ச்சா சோறு அதெல்லாம் செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய பச்சரிசி அதுவுமே இங்கே வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி ரைஸ் வச்சுருக்கேன். அடுத்து வந்து அதில் வந்து பச்சரிசி, ஆப்பத்துக்கு தேவையான பச்சரிசி அதெல்லாம் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து குழம்புத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி எல்லாமே அரைச்சி அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது அப்படியே வந்து அதில் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீடு குடிப்பூந்து வரும்போது இந்த திங்ஸ் எல்லாமே அம்மாவே வாங்கி இதில் வந்து ரைஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதை மாற்ற மனசு இல்லை. ஸோ இதுலேயே இந்த மாதிரி ட்ரம்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அப்புறம் இந்த சைட்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன். இதில் எல்லா மசாலாவும் வந்து இதில் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து கறி மசாலா. ஸோ நம்ம வந்துட்டு தீந்துடுச்சு, கிச்சனில் தீந்துடுச்சு அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்துட்டு நம்ம தேவையானதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து ஈரமான கரண்டி எதுவும் போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு இதுலேயே வந்து ஒரு கரண்டியுமே போட்டு வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து அம்மா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படியே நான் இதை மாற்றாமல் வச்சிட்ருக்கேன். அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் வந்து இந்த ரேக் பற்றி காமிச்சிருந்தேன். ஸோ இதில் வந்து 4 பேஸ்கெட் இருக்க மாதிரியான ஒரு ட்ராலி இது. இதில் நம்ம வெங்காயம், ஸோ என்ன வேணாலுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து தேங்காய் வைப்பேன். அது வந்து இப்போ தேங்காய் இல்லை, அதனால வந்துட்டு சும்மா ப்ளைனாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் இருக்கும். இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நமக்கு வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போ எடுத்துகிட்டு வந்த பானை இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தானியம், அப்புறம் உப்பு, மஞ்சள் எல்லாமே, அது எனக்கு சரியாக தெரியல, அது எல்லாமே அம்மா வந்து ஃபில் பண்ணி அப்புறம் வந்து பணம் அதெல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏதோ ஒரு சாத்திரம் போல் இருக்குது, தெரியல, நமக்கு தெரியல அதை பற்றி. பட் இந்த மாதிரி ஒரு 5 பானையில் எடுத்து வந்தாங்க. ஸோ அது வந்து உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த லைட்டு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கையில் தூக்கிக்கிட்டு அந்த நைட்டு ஒரு
4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பழைய வீட்டிலேருந்து இங்கே பால் காய்ச்ச வரும்போது ஒரு 4 o'clock இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த லைட்டை வந்து கையில் தூக்கிக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு நடக்க நாங்கள் எல்லாம் பின்னாடி நடந்து வந்தோம். ஸோ அது ஒரு ஸ்டோரி. நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது எப்படிலாம் வந்தோம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து விளக்கு. இது வந்து கல்யாணத்துக்கு வந்த விளக்கு இது. ஸோ அதனால் இது ரெண்டும் வந்து ரொம்ப ஹைட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து கீழே வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன், இந்த லேந்தர் லைட்டும் இந்த விளக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு திங்ஸை வந்து மேலே ஏறி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டூல் வந்து இங்கே இருக்குது. இது வந்து நம்ம வீட்டோட ஒர்க் நடக்கும்போது நிறையா உழைச்ச ஸ்டூல் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இங்கே இருக்குது. அதோடு இந்த சைடு வந்து செவத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக் செட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட தோசை தவா அது எல்லாமே நான் வந்து மாட்டி வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் கிச்சனில் வைக்கிறதுக்கு பதில் இங்கே வச்சிடலாம், ஈஸியாக எடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து அந்த சைடில் வந்து நம்மளுக்கு தேவைக்கு போக ஆயில் அது எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இருக்குது. இதுலேயுமே நல்லெண்ணெய் இருக்குது. செக்கில் ஆடின நல்லெண்ணெய் தான் இதெல்லாம். நம்ம வந்து எண்ணெய் வந்து இந்த 5 லிட்டர் கேனில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு ட்ரே வச்சுட்டு அது மேலே வச்சுருப்பேன். ஸோ கலர் பவுடர் அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. கீ இந்த மாதிரி அந்த கம்பெனி பாக்ஸோடு வைக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அதை பாட்டிலில் மாற்றிட்டு இதோட பாக்ஸை வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். அதோடு இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அந்த பாத்திரம்லாம் கழுவி போடுற அந்த இது இருக்குது, பேஸ்கெட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நான் வாங்கினேன், ஒன்று வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. டிஷ்வாஷர் வந்து அன்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து பத்தலை. ஸோ அதனால் இன்னொன்று பெருசாக வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு கிச்சனில் அங்கங்கே திங்ஸ் இருக்கிறது பிடிக்காது. கழுவி கவுத்த திங்ஸாக இருந்தாலும் இதில் தூக்கி வச்சு நீ வந்து ஹைடிங்காக கொண்டு வந்து ஸ்டோர் ரூமில் வச்சிரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த 2 பேஸ்கெட் இருக்குது. இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 565 ரூபா ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா 465 ரூபா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற மெட்ரோ மாலில் வாங்கினது தான். தண்ணிலாம் பட்டு ஒன்றுமே துரு அந்த மாதிரிலாம் எதுவும் வரல, நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு ஊற போடக்கூடிய பாத்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா, இட்லி மாவு அரைச்சி எடுக்கக்கூடிய பாத்திரம். ஸோ அந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய பாத்திரம் எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். ஸோ அடுத்து வந்து புளியோட அந்த ஜார் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைடு ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்திங்கன்னா என்னோடய டேபிள் டாப் கிரைண்டர் வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்துட்டு நான் மாவு அரைக்கிறது எல்லாமே. இது வந்து ஸ்டோர் ரூமில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பானாசானிக்கோட ஒரு ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன். அடுத்து பட்டர்ஃப்ளையோட ஒரு ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பில் வச்சு அந்த கவுண்டர் டாப்பையே அடைச்சி அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இங்கே தான் வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணது தான். அதே மாதிரி இங்கே வச்சாச்சு. இந்த சைஸ் பார்த்திங்கன்னா நான் என் குழந்தைங்க மட்டும் இருக்கும்போது இதில் ரைஸ் வச்சுக்குவேன். அது வந்து கூட யாராவது எக்ஸ்ட்ரா பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ரைஸ் குக்கர். ஸோ இந்த ரைஸ் குக்கரை பற்றின ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, யாருக்காவது வேணும்னா போயிட்டு பாருங்கள். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செல்ஃபில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செல்ஃபில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதில் வந்து 2 பேஸ்கெட் வச்சுருக்கேன் பிங்க் கலரில். ஸோ இந்த பேஸ்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்கள் இருக்கும் இல்லையா, நான் உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன், தெரியுதா? இந்த மாதிரி கேண்டில்ஸ் அண்ட் ஊத், அப்புறம் ஸ்க்ரப்பர், சோப்பு, அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய பொருட்கள், எசென்ஷியல் ஆயில், அந்த மாதிரி நமக்கு தேவைக்கு போக எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களை போட்டு நான் வந்து இங்கே வச்சுருப்பேன். அடுத்து இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட மைக்ரோ ஃபைபர் டவல், டிஷ்யூ, கிச்சனை துடைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை திங்ஸுமே வந்து எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்குள்ளார இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே உள்ளதெல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து அமேசான்லேருந்து ஒரு திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்திருக்கு. ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வச்சுருக்கேன். நான் வந்து என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன்.
ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அனுப்புனா கொஞ்சம் மேகி இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து அமேசான்லேருந்து வந்த ஒரு திங்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய வாளி, அப்புறம் வந்து இந்த அடுக்கு கேரியல் அதெல்லாம் இருக்குது. இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ட்ரம் பார்த்திங்கன்னா நமக்கு குடிபுற ஃபங்க்ஷனுக்கு வந்து யாரோ வந்து கிஃப்டாக வச்சாங்க. ஸோ இப்போதைக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே ரேப் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். பத்தியோட ஸ்மெல் வந்து எது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்து இத்தனை பிராண்டில் வாங்கி வச்சுருக்கு. பட் இன்னும் எதுவும் பெருசாக வந்து பிடிக்கல. உங்களுக்கு ஏதாவது ஒரு பத்தியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இத்தனையும் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் எடுத்து வந்த ஜம் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு யூஸ் இல்லாத பாத்திரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் வைப்பேன், ஏன்னா கிச்சன்லேருந்து ஹைட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம டிஷ்வாஷரோட டிட்டர்ஜெண்ட், சால்ட் அது எல்லாமே எக்ஸஸாக வாங்கி வச்சதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன், அப்புறம் இங்கே ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற திங்ஸ் அதெல்லாமே ஏதாவது ஸ்டோரேஜாக போட்டு வைக்கிறது தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நிறையா வந்து திங்ஸ் வந்து டம்ப் பண்ணி வைக்கிறத விட இந்த அளவுக்கு வச்சுருப்பேன். ஸோ இன்னும் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு வந்து இந்த பாயை எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு தோணும். ஸோ இந்த பாய் வைக்கிறதுக்கு ஒரு இடம் நமக்கு தேவைப்படும். ஏன்னா கெஸ்ட்டுனா யாராவது வந்துட்டால் கீழே ஃப்ளோரில் உட்கார வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பாய் விரித்து உட்கார வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த பாயும் நம்ம ஸ்டோர் ரூம்லேயே தான் வைக்கணும். பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாய் வச்சுருப்பேன் மடித்து. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாய் இருக்கும். யாராவது வந்துட்டால் டக்குன்னு நம்ம வந்து இங்கேருந்து வந்து எடுக்கலாம். ஏன்னா ஒரு ரூம்லேயும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சோன்னாக்கா அந்த ரூமோட நீட் லுக் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால இங்கே தான் பாய் வச்சுருப்பேன். இது மேலேக்க என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கிஃப்டாக வந்த திங்ஸ் எல்லாம் பாக்ஸோடு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வாங்கினது எக்ஸஸாக மீந்து போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமோட ஸ்பேஸ் வந்து இதுதான். ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட அளவு பார்த்திங்கன்னா 8க்கு 6 அடி அகலம், 8 அடி நீட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிச்சனை ஒட்டி கிடைக்கிது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஸ்டோர் ரூம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டோர் ரூம்ங்கிறது வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு கிச்சனை வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டோர் ரூம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இல்லைனா இது அத்தனையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சனில் வைக்கிற மாதிரி இருக்கும், இது அத்தனையும் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஸ்பேஸையுமே அடைச்சிரும், நிறைய திங்ஸை வந்து கிச்சனில் டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வந்து இதை அடிக்கடி க்ளீன் பண்ணலாம், காத்துட்டுமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம திறந்து வைக்கலாம். அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ரஃப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டோர் ரூமுங்கிறது வந்து ரொம்ப அவசியம் கிச்சனை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மறக்காமல் வந்து ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க, லைட்டிங் வந்து நிறையா இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 3-4 லைட் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தடுப்பு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். கீழே பார்த்திங்கன்னா எந்த விதமான சுவர் தடுப்புமே இருக்காது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஆழமாக வந்து செவுத்துலேயே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கடப்பாக்களை வந்து நல்லா வந்து உள்ளுக்குள்ளே இன்செட் பண்ணியிருக்காங்க. இன்செட் பண்ணி நல்லா வந்து இந்த இடத்துல வந்து ஹெரால்டட் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு உள்ளுக்குள்ளே இன்செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு வந்து சுவரோட தடுப்புலாம் வேண்டாம், எனக்கு வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் ரூமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காக்ரோச் அந்த மாதிரி எதுவுமே வந்து அண்டாது. இந்த பேஜ் கலர், இந்த மாதிரி ஒரு லைட்டான கலர், ஒரு அழுக்கான கலர் அதே மாதிரி உள்ள டைல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சிகள் வந்து அந்த கருப்பாம்பூச்சி அது எல்லாமே வந்து சீக்கிரமே வந்து அண்டினோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒயிட் ஃப்ளோர் இருக்கும்போது அதுக்கு வந்து பிடிக்காதான், அந்த கருப்பான் பூச்சி அதுக்கெல்லாமே வந்து இந்த ஒயிட் ஃப்ளோர் வந்து பிடிக்காதான். ஸோ அதை வந்து இங்கே குடியேறதுக்கு விரும்பாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதில் படித்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட் ஃபுல்லாக எனக்கு ஒயிட் தான், அதே மாதிரி ஒயிட் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே ஃப்ளோருக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன கரை இருந்தால் கூட தெரிஞ்சிடும், ஈஸியாக வந்து துடைச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டோர் ரூம். நம்ம கிச்சனுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு வைக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் வச்சுருப்பேன். இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணலாம்.
ஸோ இதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கவுண்டர் டாப் வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அது வந்து இதனால தான். ஸோ எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு இடத்துல டேபிள் டாப் கிரைண்டர், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர் அப்படிலாம் வச்சுட்டோன்னா எல்லா இடமும் பார்த்திங்கன்னா கச்சன்னு இருக்கும். ஸோ நம்மளோட கிச்சன் வந்து நீட்டாக இருக்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் தான். நீங்கள் கேட்ட ஸ்டோர் ரூம் வீடியோ போட்டாச்சு. இவ்வளோ நேரம் நான் வந்து காமிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் ரூமை பற்றி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டோர் ரூமோட இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொடுத்துக்கோங்க. ஒரு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு போகிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கா மாதிரி. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அகலமாக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோர் ரூம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் எல்லாமே வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒன் பை ஒன்னாக நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக்ஸ் கொடுங்க. இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் அண்ட் பிளாக்ஸ் எல்லாமே நிறைய நம்ம சேனலில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நாளைக்கு ஒரு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.